வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது சக்ககாமா சிங்கத்தோட ஒரு முன்னோடி சிங்கமான என்ஷோடா மேலா சிங்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ஷோடா மேலா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சிங்கம். 1980களில் அது வாழ்ந்துச்சு. ஸோ அதை பற்றின எந்த ஸ்டோரியும் பெருசாக பதிவு பண்ணப்படலை. ஆனால் அந்த டைம்லேயும் கூட நேஷனல் ஜியோகிராஃபிக் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அதோட வாழ்க்கையை படம் பிடிச்சிருக்காங்க. அந்த ஆவணப்படத்தை பேஸ் பண்ணி தான் என்ஷோடா மேலா பற்றின ஒரு சின்ன கதையை சொல்லியிருக்கேன். வாங்க என்ஷோடா மேலாவோட அந்த ஷார்ட் ஸ்டோரியை பார்க்கலாம். ஆப்பிரிக்காவோட வடக்கு போட்ஸ்வானால இருக்கிறது தான் சவுட்டி. இங்கே இருக்கிற மயமே சிங்க கூட்டத்தை 1980 ஸ்டார்டிங்கில் என்ஷோடா மேலா அப்புறம் மண்டேங்கிற 2 சகோதர சிங்கங்கள் கைப்பற்றுது. தங்களோட எல்லைகளை பெருசாக்குற நோக்கங்களுக்காகவும் புது பிரதேசங்களை கைப்பற்றுற நோக்கங்களுக்காகவும் பல மாசங்களாக தங்களோட மயமே சிங்க கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் மயமே சிங்க கூட்டம் பல சவால்களை சந்திக்குது. இதில் ஒரு முக்கியமான சவால்னா அது கழுதை புலிகள் தான். அடிக்கடி கழுதை புலிகள் கூட்டம் உணவுக்காகவும் இடத்துக்காகவும் மயமே சிங்க கூட்டத்திட்ட சண்டைக்கு போகுது. தலைமை ஆண்கள் இல்லாதால கழுதை புலிகளுக்கு குளிர் விட்டு போச்சு. இருந்தாலும் சிங்க கூட்டத்தோட தலைவியான மேட்சுமி ஹைனாக்களை எதிர்த்து கூட்டத்தை பாதுகாக்குது. ஆனால் மேட்சுமியும் கர்ப்பமாக இருந்ததால குட்டிகளை ஈன்றதுக்காக ஒரு தனிமையான இடத்தை தேடி கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போகுது. இது மயமே சிங்க கூட்டத்தை இன்னும் மோசமாக பாதிக்குது. மயமே சிங்க கூட்டத்தால் சுதந்திரமாக செயல்பட முடியல. கழுதை புலிகள்னால அதோட அதிகாரம் கட்டுப்படுத்தப்படுது. சில நேரம் கழுதை புலிகளால் தாக்கப்படவும் செய்யுது. இதே நேரத்தில் மேட்சுமி தூரத்தில் 3 குட்டிகளை ஈனுது. குட்டிகளை கவனிச்சுக்கிட்டு தனியாகவே வாழுது. அப்படி தன்னோட குட்டிகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அது ஒரு தப்பு பண்ணிடுது. ஒரு எகிப்திய கோப்ரா இருக்க இடத்துக்கு குட்டியை கொண்டு வந்துடுது. அந்த நாகப்பாம்பும் தன்னோட தோலை உரிக்கிற சமயத்தில் இருந்ததால அதுக்கு சரியாக கண் தெரியல. ஸோ கண்மூடித்தனமாக மேட்சுமி பெண் சிங்கத்தையும் அதோட குட்டிகளையும் தாக்குது. பாவம் மேட்சுமியால் எதுவும் பண்ண முடியல. அதோட 3 குட்டிகளும் இறந்து போக இது உயிருக்கு போராடுது. விஷம் நரம்பு மண்டலத்தை பாதிச்சு நிதானத்தை இழக்க வச்சு நடக்க கூட முடியாமல் தடுமாறுது. விஷத்தால் தற்காலிகமாக கண் பார்வையை இழந்திருக்க இந்த நிலைமையிலையும் தான் குட்டிங்க உயிரோட இருக்கான்னு மோந்து பார்க்குது. ஆனால் குட்டிகள் உயிரோட இல்லை. மேட்சுமியும் இறந்து போகிற நிலைமையில தான் மோசமாக காணப்பட்டது. ஆனால் 4 நாளுக்கு அப்புறம் சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கண்ணும் நல்லா தெரிய ஆரம்பிச்சுது. பழைய மாதிரி ஆரோக்கியமாக மாறினது. உடம்பு நல்லான உடனே தான் குட்டிங்க உயிரோட இருக்கான்னு தேடி போனது. ஆனால் அங்கே எந்த குட்டியும் இல்லை. ஹைனாக்கள் அதோட இறந்த குட்டியில சாப்பிட்டுருச்சு. இதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ரொம்ப சோகமாக மறுபடியும் தான் சிங்க கூட்டத்துக்கே வந்து சேருது. மேட்சுமியானது கூட்டத்தால் மகிழ்ச்சியாக வரவேற்கப்படுது. கூட்டத்தை சேர்ந்த சில நாட்களில் மேட்சுமி தலைமையில் மயோமே சிங்க கூட்டம் கச்சிதமாக ஒரு வைல்ட் பீஸை வேட்டையாடுது. இந்த சத்தம் ஹைனாக்களோட காதுக்கு போனதால அதுங்க அங்கே வந்து சேருது. ஸ்டார்டிங்கில் ஒரு சில ஹைனாக்கள் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஹைனாக்கள் சத்தம் போட்டு மற்ற ஹைனாக்களை கூப்பிட ஹைனா ராணி தலைமையில் மொத்த ஹைனாக்கள் கூட்டமும் வந்து சேருது. சிங்கங்கள் முடிஞ்சளவு சமாளித்தாலும் கழுதை புலிகளோட எண்ணிக்கை அதிகமானதால வேற வழி இல்லாமல் சடலத்தை விட்டு கொடுக்க வேண்டியதாக ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஹைனாக்கள் சிங்கங்களை தாக்கவும் ஆரம்பிச்சிடுது. ஏற்கனவே பாம்பு கடிச்சு வீக்காக இருக்க மேட்சுமியால் எதிர்த்து போராட முடியல. ஹைனாக்களால் கடிப்பட்டு பயத்தில் மரத்தில் ஏறிடுது. மற்ற சிங்கங்களும் அங்கிருந்து விரட்டப்படுது. கழுதை புலிகளால் நைட்டு ஃபுல்லாக சிங்கக்கூட்டம் சிதறி காணப்பட்டது. மேட்சுமி மரத்தில் இருந்து இறங்கவே இல்லை. கழுதை புலிகள் போன பிறகு காலையில் தான் சிங்கக்கூட்டம் மறுபடியும் ஒன்றா சேருது. அந்த அளவுக்கு கழுதை புலிகள் மயமே சிங்கக்கூட்டத்துக்கு பெரிய தொல்லையாக இருக்கு. அடுத்த நாள் நைட்டு மைக்ரேஷனில் ஈடுபட்ட வரிக்குதிரைகள் வந்து சேருது. மேட்சுமியும் அதோட மயமே சிங்கக்கூட்டமும் வரிக்குதிரைகளை வேட்டையாடுற ஆர்வத்தில் தெரியாதனமாக பக்கத்து சிங்கக்கூட்டம் வாழ்கிற எல்லைக்குள்ளே போயிடுது. எதிரி சிங்கக்கூட்டத்தால் மயமே சிங்கக்கூட்டம் அங்கிருந்து விரட்டப்படுது. ஆனால் மேட்சுமியோட அம்மாவான வயசான சிங்கம் எதிரிகள் கிட்ட மாட்டிக்குது. வயசான சிங்கத்தை சுற்றி வளைச்ச எதிரி பெண் சிங்கங்கள் அதை கொடூரமாக தாக்குதுங்க. தப்பிக்கிறதுக்கு எந்த சான்ஸையும் கொடுக்கல. வயசான சிங்கம் எவ்வளோ போராடியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மேட்சுமியும் தான் அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுச்சு. திரும்பவும் அங்கே வந்தது. ஆனால் அது அங்கிருந்து எதிரிகளால் விரட்டப்படுது. கடைசியாக வயசான சிங்கம் எதிரி சிங்கங்களால் கொல்லப்படுது. இறந்த சடலத்தை கடைசியாக கழுதை புலிகள் சாப்பிட்டுருது. குட்டிகளையும் இழந்து தான் அம்மாவையும் இழந்து மன அழுத்தத்தோட மேட்சுமி ரொம்ப சோகமாக இருக்கு. தான் கூட்டத்தை கூட்டிட்டு மறுபடியும் தன்னோட எல்லைக்கே வருது. அடுத்து தான் குட்டிகளை இழந்து 1 மாதம் ஆனதால மேட்சுமி மறுபடியும் ஈஸ்டர்ஸ்க்கு வந்து இணை சேர தயாராகுது. காத்துல மேட்சுமியோட ஃபிரோமோன் வாசனையை ஸ்மெல் பண்ண மண்டேவ் இணை சேர்ற ஆர்வத்தில் மேட்சுமியை தேடி வருது. அது கூட இணை சேரவும் செய்யுது. என்ஷோடா மேலா தூரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு தங்களோட எல்லையை பாதுகாக்கிறதால மண்டேவ் இங்கே எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இணை சேருது. இந்த இணை சேர்க்கையினால மண்டேவ் கூட்டத்தில் தங்கவும் செய்யுது. இருந்தும் கூட ஹைனாஸோட தொல்லை முடியவே இல்லை. அடிக்கடி அதுங்க தொல்லை பண்ணுச்சு. ஆனால் ஒரு நாள் கழுதை புலிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வரி குதிரை குட்டியை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கும்போது
திடீர்னு எதையோ ஒன்று அதுங்க கவனிச்சுது. அது என்ஷோடா மேலா. ரோந்து பணியில் ஈடுபட்ட என்ஷோடா மேலா திரும்பவும் வந்திருக்கு. இது வர்றத ஹைனா ராணி லேட்டாக கவனிச்சதால அதுகிட்ட மாட்டிக்குது. ஹைனா ராணியோட முதுகெலும்பு உடைக்கப்பட்டு மோசமான காயங்களோட விடப்படுது. கடைசி அது இறந்தும் போகுது. மேட்சுமியை தாக்குனதுக்கு பழி வாங்கின மாதிரி இருந்துச்சு. கழுதை புலிகளோட ராணி என்ஷோடா மேலா கைகளால் கொல்லப்பட்டதால ஹைனா கூட்டத்தில் குழப்பம் நிலவுது. தங்களை யார் அடுத்த ராணிங்கிற போட்டியில் அதிகார அடுக்கில் மேலே இருக்கிற பெண்கள் அடிச்சுக்குது. கடைசியா ஒரு புது பெண் ஹைனா கழுதை புலிகள் கூட்டத்துக்கு ராணியாக மாறினது. புதுசாக பதவி ஏற்றுக்கிட்ட ராணி தன்னோட பவர் என்னங்கிறத மற்ற ஹைனாக்களுக்கு காட்ட ஒரு விஷப்பரிச்சையை பண்ணுது. தனியாக இருக்கிற மண்டேவ் கிட்ட வம்புக்கு போகுது. மண்டேவியே ஃபாலோ பண்ண ஹைனா ராணி அது என்னெல்லாம் பண்ணுதோ அதையெல்லாம் இதுவும் பண்ணுச்சு. மண்டேவ் எல்லைகளை மார்க் பண்ணா அதை களைச்சிட்டு அதே இடத்துல ஹைனா ராணியும் மார்க் பண்ணுது. அது வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துக்குது. தங்களோட அரசன் அவமானப்படுறத தூரத்துல இருந்து மயமே சிங்க கூட்டமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. களத்தில் குதிச்ச மேட்சுமி ஹைனாக்களை விரட்ட முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அதாலையும் அதுங்களை சமாளிக்க முடியல. இதுங்களோட முடியாத தனத்தை பார்த்து புது ஹைனா ராணி ஏளனமாக சிரிக்குது. உடனே ஹைனா ராணியோட பார்வை திரும்புது. புதர்களுக்கு இடையில இருந்து இங்கே நடக்கிற கலவரத்தோட சத்தத்தால் ஈர்க்கப்பட்ட என்ஷோடா மேலா ஓடி வருது. அதை பார்த்த உடனே ஹைனா ராணியும் தலை திருச்சி ஓடுது. என்ஷோடா மேலா ஒரு ஹைனா கில்லர். அது ஒரு நெருப்பு மாதிரி. ஸோ அது புது ராணியை விடாமல் துரத்திட்டு போகுது. என்ஷோடா மேலாவை பார்த்த உடனே மேட்சுமிக்கு தைரியம் வந்து ஹைனா ராணியை துரத்திட்டு போகுது. மேட்சுமி ஒரு கடத்தில் துரத்துறதை நிப்பாட்டினாலும் என்ஷோடா மேலா நிப்பாட்டுற மாதிரி இல்லை. துரத்திட்டு போய் புது ராணியை பிடிச்சா அது அதோட கழுத்தை கடிச்சு நெரிச்சு கொலை பண்ணுது. இங்கே நான் தான் பாஸுங்கிறத மற்ற ஹைனாக்களுக்கு புரிய வைக்குது. என்ஷோடா மேலாங்கிற பேருக்கு ஆப்பிரிக்க மொழியில் நெருப்பால் வரவேற்பவர் அப்படின்னு மீனிங் வரும். ஏன் இதுக்கு இந்த பேரை வச்சாங்கன்னு இப்போ பார்த்த சம்பவங்களை வச்சே புரிஞ்சுக்கலாம். என்ஷோடா மேலா ஒரு நெருப்பு மாதிரி. அதிக ஆக்ரோஷத்தோடையும் அதிக தன்னம்பிக்கையோடையும் செயல்படும். மண்டே வயசுல மூத்த சிங்கமாகவும் பெரிய சிங்கமாகவும் இருந்தாலும் அது ஒரு சாஃப்ட் கேரக்டர், கொஞ்சம் ஷை டைப்பும் கூட. ஆனால் என்ஷோடா மேலா அப்படி கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எதிரிகளை தாக்குறதுலையும் எல்லைகளை பாதுகாக்கிறதுலையும் முன்ன நிற்கும். தன்னோட சிங்கக்கூட்டத்தை பாதுகாக்கிறதுல கொஞ்சம் கூட சமரசமே காட்டாது. அதனால தான் சிங்கக்கூட்டத்துக்கு அடிக்கடி தொல்லை கொடுக்குற கழுதை புலிகளை பார்த்தா அது வெறுக்குது. தான் கண்ணில் படுறப்பெல்லாம் அதுங்களை கொல்லாமல் விடாது. கழுதை புலிகளோட சைக்காலஜியை நல்லா தெரிஞ்ச என்ஷோடா மேலா அதுங்களை கொல்றதுல பேர் போனது. தான் வாழ்நாளில் 40 கழுதை புலிகளை கொண்டதா சொல்லப்படுது. ஹைனாஸோட ஒவ்வொரு அசைவுகளையும் அதுங்களை கொல்றதுக்கான வழியவும் தெரிஞ்சுக்கிட்ட என்ஷோடா மேலா ஒரு கழுதை புலியை முழுசாக கொல்லாமல் மோசமான காயங்களை ஏற்படுத்தி இறந்து போக விட்டுரும். கழுதை புலியும் சித்திரவதையை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போகும். வெறும் உணவுக்காக மட்டும் கழுதை புலிகளை இது கொல்றது இல்லை, பழி வாங்கிறதுக்காக கொல்லணுங்கிறதுக்காகவே இது கொல்லும். ஒரு கழுதை புலியை குறி வச்சிடுச்சுன்னா அது இறந்து போனதுக்கு சமம். இப்படி கழுதை புலிகளை கொல்றதுல சிறந்து விளங்கினதால ஹைனா கில்லருங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்கு. 1980 மயமே சிங்க கூட்டத்தை ஆட்சி பண்ண ஆரம்பிச்ச மண்டேவும் என்ஷோடா மேலாவும் இந்த மாதிரி அடுத்த 10 வருஷம் வர அசைக்க முடியாத சக்தியை ஆட்சி பண்ணிச்சிங்க. தங்களோட பிரதேசத்தை ரொம்ப பெருசாக்கி சவுட்டியில் பிரபலமான சிங்க கூட்டணியாக மாறிச்சு. ஆனால் 1990 வயசானதாலையும் இளம் சிங்கங்களோட கூட்டணிகள் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாலையும் மயமே சிங்க கூட்டத்தை விட்டு 2 வெளியேறுது. பிரைடை விட்டு வெளியேறின என்ஷோடா மேலாவும் மண்டேவும் வடக்கு நோக்கி நகர்ந்து அரசாங்கத்தால் வேட்டையாடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுது. வேட்டைக்காரங்களால என்ஷோடா மேலாவும் மண்டேவும் சுட்டு கொல்லப்படுது. ஒரு நீண்ட சகாப்தம், ஒரு புகழ்பெற்ற மரபு துப்பாக்கிகளால முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் என்ஷோடா மேலாவோட தலையும் தோலும் பெருமைக்காக செவுத்துல மாட்டப்பட்டிருக்கும். ஆனா அந்த சிங்கத்தோட பெருமை என்னங்கிறது அதை வேட்டையானவங்களுக்கோ இல்ல அதை வாங்கினவங்களுக்கோ தெரியாது. இவங்க என்ஷோடா மேலாவை கொண்டு இருக்கலாம், ஆனா அதோட வீரதர செயல்களையும் புகழ்பெற்ற ஆட்சியையும் பெருமைகளையும் அழிக்கவே முடியாது. என்ஷோடா மேலா அமைதியா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதோட புகழ் உலகம் முழுக்க பரவட்டும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமகரன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ஷோடா மேலா சிங்கத்தை பத்தியும் இந்த வீடியோவை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.